ஹலோ எவ்ரிவன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து 17 ஆரஞ்சஸ். 17 ஆரஞ்சஸ் வந்து பில் நாட்டன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த 17 ஆரஞ்சஸ் ஸ்டோரி ஃபுல்லாவுமே வந்து நரேட்டரோட வாயாலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யாரு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் கொடுக்கல, பட் நரேட்டர்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள வந்து போய்க்கிடலாம். ஆரஞ்சஸ், I was fond of them. I used to eat them all day and every day. But one day a policeman found 17 oranges hidden away in my pockets. ஸோ அந்த நரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஆரஞ்சஸ் வந்து டெய்லி சாப்பிட பிடிக்கும். ஒரு நாள் போலீஸ்மேன் வந்து என்னோட பாக்கெட்ல வந்து 17 ஆரஞ்சஸ் வந்து நான் ஒளிச்சு வச்சிருந்ததை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. He locked me up and I never eaten an orange again. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆரஞ்சு அவங்க திருடின குற்றத்துக்காக அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஆரஞ்சஸே சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு டெல் யூ தி ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால அவங்க ஆரஞ்சஸே அதுக்கப்புறம் சாப்பிடல அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை வந்து நம்மளும் அவங்களோட சேர்ந்து கேட்கலாம் வாங்க. I was driving a little pony and cart for the Swift delivery company and I often went in and out of the docks. ஸோ நம்ம நரேட்டர் எங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ உங்க வேலை வந்து என்ன அப்படின்னா, கார்ட்டை வந்து அந்த டாக்ஸ்ல வந்து ஷிப்ஸ் வந்து இறங்கும். இப்போ டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு மேல வந்து இந்த மாதிரி பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த நரேட்டர் வந்து நிக்கிறாங்க இல்லையா, அந்த போலீஸ்மேன் பக்கத்துல நிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க டாக்ஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்பல் வந்து நிக்கும், கப்பல் வந்து அந்த இடத்துல இருந்து போகும், கப்பலை வந்து ரிப்பேர் பண்றதுக்காக இல்ல கப்பல்ல இருந்து சரக்கு இறக்குறதுக்காண்டி இந்த டாக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நரேட்டர் என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டாக்ஸ்ல வந்து இறங்குற கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்குறதும் ஏற்றுறதுமா இருந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ வாஸ் நாட் ரியலி தீஃப் பட் ஐ யூஸ்வலி லெஃப்ட் த டாக்ஸ் அண்ட் வித் சம்திங் அண்டர் மை ஏப்ரன். ஐ ஹேட் மேட் த ஏப்ரன் மை செல்ஃப் அண்ட் இட் வாஸ் அ பிக் ஒன். ஸோ இந்த நரேட்டர் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் திருடெல்லாம் இல்லைங்க, ஆனா அந்த டாக்ஸ்ல இருந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து அந்த ஏப்ரன் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள வந்து நான் மறைச்சு வச்சுட்டு போவேன். அந்த ஏப்ரன் வந்து நானே பண்ணினது, அது வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த நரேட்டரோட பிக்சரை வந்து பார்த்தாலே தெரியும், அவங்க வந்து இங்க வந்து ஷூஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேல அவங்க ஷர்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஏப்ரன் போட்டிருக்காங்க. இங்க வந்து ஆரஞ்சஸ் வந்து பல்ஜா இருக்குது. ஸோ ஏப்ரன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் அழுக்காகாம நம்ம வேலை செய்யும் போது ட்ரெஸ்ஸுக்கு ஷர்ட்டுக்கு மேலேயோ இல்ல நம்ம எந்த வகையான ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே போட்டுக்கிறது. ஸோ அந்த ஏப்ரன்ல வந்து பாக்கெட்ஸோட வச்சு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம நரேட்டர் வந்து அவங்களோட ஏப்ரன் அவங்களே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நரேட்டரோட மறைச்சு வைக்கிற பொருட்கள் எல்லாமே இந்த ஏப்ரன்லாம் அவங்க வந்து வச்சிருந்திருக்காங்க. Then there was a banana boat in the docks. I drove my little cart beside it. Sometimes bunches of bananas fell to the ground. Often my friends kicked a bunch to me from the boat. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பப்போ பனானாஸ் எல்லாமே அந்த டாக்ஸ்ல வர ஷிப்ஸ்ல இருந்து விழுதோ அப்பெல்லாம் அவங்க நண்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சம் பனானாஸை வந்து அவங்க பக்கம் தள்ளி விடுவாங்களாம். ஸோ அந்த பனானாஸை வந்து சீக்கிரமா அவங்க ஏப்ரன்ல மறைச்சு வச்சுட்டு போய் சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த நாள் ஃபுல்லா அவங்க என்ன சாப்பிடுவாங்களாம், பனானாஸை சாப்பிட்டே முடிஞ்சிடுமா அந்த டே ஃபுல்லா. ஆனா அவங்களுக்கு பனானாஸை விட எது பிடிச்சிருக்கு, ஆரஞ்சஸ் தான் பிடிச்சிருக்கு. I only took things when I found them, but some people planned a theft very carefully. ஸோ நம்ம நரேட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே ஏதாவது அங்கங்க சிதறி கிடக்குது இல்ல ஏதாவது பொருள் போட்டிருந்தாங்கன்னு மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். நான் வந்து உண்மையில ஒரு திருடங்க கிடையாதுங்க, ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, பக்காவா பிளான் பண்ணி திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளெம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரோட கதையை சொல்றாங்க. கிளெம் ஜோன்ஸ் வாஸ் a careful plan. Let me tell you about Clem. ஸோ கிளெம் ஜோன்ஸ் வந்து திட்டமிட்டு திருடுற ஒரு திருடன். அவர் என்ன பிளான் பண்ணி திருடுறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். One day Clem was coming after the dogs. He was carrying a box. What have you gotten there? Asked Pongo the policeman. A cat, replied Clem. So Clem Jones என்ன பண்றாங்கன்னா ஒரு பாக்ஸை வந்து அந்த டாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ டாக்ஸ்னா நான் என்ன சொன்னேன், கப்பல்கள் வந்து இறங்கி போற இடம். ஸோ அதுல இப்போ சரக்கு வந்து இறங்கி இருக்கு, அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு நம்ம கிளெம் ஜோன்ஸ் நடந்து வராங்க. ஸோ போங்கோங்கிற போலீஸ்மேன் வந்து அவங்கள பிடிச்சு கேக்குறாங்க, என்னப்பா உள்ள வச்சிருக்க. அப்போ
கிளெம் வந்து சொல்றாங்க ஒரு கேட் தான் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஓபன் த பாக்ஸ், த கேட் வில் ரன் அவே. ஸோ நம்ம கிளெம் ஜோன்ஸ் சொல்றாங்க, கேட் வந்து இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு, நீங்க அதை திறக்க சொல்லாதீங்க, திறந்தனா கேட் வந்து என்ன ஆகும், குதிச்சு வெளியில ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்மேன் என்ன சொல்றாங்க, a cat Pongo said, I don't believe you, open the box, but the cat will run away, Clem said again. அந்த போலீஸ்காரர் விடுறதா இல்ல, பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்றாரு, கிளெம்மும் பாக்ஸ் திறக்கிறதா இல்ல, கேட் வெளியில போயிடும்னு சொல்றாங்க. சோ அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். There is not a cat in the box, replied Pongo, open it up. Clem got very angry but finally opened his box. Out jumped a ship's cat. The cat ran back into the docks. Clem ran after the boat. He was shouting angrily. So Clem வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போலீஸ்காரங்க விடாப்பிடியே தரங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண என்ன ஆகுது, ஒரு ஷிப்ஸ் கேட் வந்து வெளியில ஓடுது. சோ கிளெம் அதை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியும் அவங்கள போலீஸ்காரங்க நம்பல இல்லையா. சோ கிளெம் வந்து இப்ப ரொம்ப வந்து ஆங்கிரியா இருக்கான். அப்படி நீங்க இந்த சைடுல பிக்சர் பாருங்க, ஷிப்ஸ் கேட் அப்படின்னா என்னன்னு போட்டிருக்காங்க. A ship's cat is a cat that rides along on trading, exploration and naval ships to catch mice and rats which can cause damage to ropes, electrical wiring, screws, food, grains in the cargo and wooden part of the ship. So ship cat அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எல்லா பயணத்திலும் இந்த ஷிப்லேயே தான் இருக்குமா. ஸோ அதோட வேலை வந்து என்ன அப்படின்னா, எலிகள் பெருச்சாளிகள் அது வந்து ஃபுட்டை சேதம் பண்ணாம அவங்க கிட்ட இருந்து ஃபுட்டு எல்லாத்தையும் சேதம் பண்றது, பெருச்சாளிகள் எலிகளை பிடிக்கிறதா நம்ம ஷிப் கேட்டோட வேலை. ஸோ அப்புறம் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். 2 minutes later, Clem came back with the same box. He was holding the lid down tightly. Pongo laughed at him and Clem looked at him furiously. Clem looked angry all the way home. Then he smiled. He opened the box in the kitchen and took out a large Dutch cheese. ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கிளெம் ஒரு பாக்ஸோட வராங்க. ஸோ இந்த தடவை போங்க வந்து அவங்கள பிடிக்கல, அதுக்கு பதிலாக போங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே விட்டுறாங்க. ஆனா கிளெம்க்கு முகத்துல வந்து என்ன ஃபியூரியஸ், ரொம்ப கோபம் இருக்குது. என்னடா இப்படி பூனையை பிடிக்கிறதுக்கு விரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளெம் வந்து ரொம்ப கோபமா பார்த்துட்டு வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே அவங்க ஸ்மைல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த போலீஸ்காரர் இந்த தடவை அவங்கள பிடிக்கல, அவரு வீட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, ஒரு லார்ஜ் டச் சீஸ கொண்டு வந்திருக்காரு. சோ நம்ம நரேட்டர் வந்து என்ன சொல்றாங்க, கிளெம் ஜோன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு தீஃப். That was Clem's story, but I was not so lucky. Pongo the policeman caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets were somewhat bulging. So Clem மாதிரி என்னாலலாம் தப்பிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா நம்ம நரேட்டர் ஆரஞ்சு திருடும் போது போங்கோங்கிற போலீஸ்மேன் வந்து அவரை ரெட் ஹேண்டடா கையும் களவுமா புடிச்சிடுறாரு. அவரோட ஏப்ரன்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் வந்து உடஞ்சிருது. அதனால என்ன ஆகுது, அவரு ஆரஞ்சஸ வந்து அவர் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருக்கிறது எல்லாமே வந்து வெளிப்படையா தெரியுது. Hey, wait a minute, Pongo shouted. He caught me by the collar, took me into his cabin near and looked into my pockets. There were 17 oranges. Pongo counted them and placed them carefully on the table. So நம்ம நரேட்டரை வந்து கேபினுக்கு வந்து போங்கோங்கிற போலீஸ்மேன் கூட்டிட்டு போறாங்க. போலீஸ்மேன் கூட்டிட்டு போயிட்டு பாக்கெட்ஸ்குள்ள பாக்குறாங்க, அங்க என்ன இருக்குது, 17 ஆரஞ்சஸ் இருக்கு. ஸோ போங்க வந்து ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, டேபிள் மேல வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, too many people are stealing from the dogs. Pongo said, you have stolen these oranges and concealed them in your pocket. Have you anything to say? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் டாக்ஸ்ல இருந்து பொருட்கள் வந்து திருடுறாங்க, நீ இந்த ஆரஞ்சஸ் திருடி இருக்கிற, நீ வந்து உன்னோட பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்க, நீ இதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் பார்த்து கேக்குறாங்க. நம்ம நரேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைதியாவே இருந்துட்டாங்களாம். எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். I said nothing, I was very frightened, but I kept quiet. ஸோ அவங்க சொல்றாங்க, நான் ஒண்ணுமே சொல்லல, ரொம்ப பயந்து போயிட்டு அமைதியா இருந்தேன். ஏன்னா I had read a lot of detective stories to make the mistake of blabbling. ஸோ நம்ம நரேட்டர் ஆல்ரெடி நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து வாசிச்சிருக்காங்களாம். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம பயத்துல வந்து ஏதாவது உளறிடுவோமா. பிளாப்லிங்க்லது என்னது, நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாமலே அவசரத்துல உளறுறது. எனிதிங் யூ சே மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் அகென்ஸ்ட் யூ. ஸோ நம்ம ஏதாவது சொல்ல போய் அந்த எவிடன்ஸ், அந்த ஆதாரம் நமக்கு எதிராக திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. ஐ நியூ தட் த பெஸ்ட் பிளான் வாஸ் டு சே நத்திங். ஸோ நம்ம நரேட்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேசாம எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துறது என்னது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. So
So you won't say anything? Said Pongo. I'm going to bring another policeman here. He will be a witness against you when I bring up this case in the court. So இப்போ போங்க போலீஸ்மேன் வந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்க, இந்த 17 ஆரஞ்சுக்காண்டி நம்ம நரேட்டரை கோர்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, நீ 17 ஆரஞ்சஸ் திருடி இருக்கல, நான் இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிட்டு வரேன், ஏன்னா அவர் தான் வந்து விட்னஸ், சாட்சியா இருப்பாரு, நான் இந்த கேஸ வந்து கோர்ட்ல போடும்போது எனக்கு சாட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. Pongo left the cabin and locked the door behind him. I was very worried. I looked at the walls, I looked at the door, I looked at the 17 oranges, and I looked at the apron with its broken string. So நரேட்டருக்கு என்ன பண்ணனே தெரியல. அவரை வந்து போங்கமேன் கேபின்ல வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் வந்து வால்ஸ் எல்லாம் பாக்குறாரு, செவரை பாக்குறாரு, டோரை பாக்குறாரு, ஆரஞ்சஸ பாக்குறாரு, ஏப்ரனை பாக்குறாரு, என்ன பண்ணனே தெரியல அவருக்கு. ஸோ அவருக்குள்ள சிந்தனைகள் வருது. I will lose my job, I thought. Perhaps I will go to prison. What will my father say? What will my father do? ஸோ அவர் சொல்றாரு, என்னோட வேலை போயிடும், எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, என் அப்பா என்ன பண்ணுவாங்க, என் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பயப்படுறாரு. I almost gave up the hope of escaping from the trouble. ஸோ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்திருக்க பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாம ஆயிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. I was locked in the cabin and the oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. Oh my God, I said. What can I do? So அவர் சொல்றாரு, ஆரஞ்சஸ் இருக்குது டேபிள் மேல, போங்கோ அதை பார்த்துட்டாரு, இப்ப விட்னஸ் வேற கூட்டுற போயிருக்காரு, நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அவர் மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது. Eat the oranges, said a voice in my head. Eat the evidence. Eat them, I asked. So அவர் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஆரஞ்சஸ் எல்லாம் நல்ல பிள்ளைய சாப்பிட்டுருப்பா, உனக்கு எதிரான எவிடன்ஸ நீ சாப்பிட்டு காலி பண்ணிடு, அதுக்கப்புறம் போங்கோ எதை வச்சு உன்னை பிடிப்பாங்க, சீக்கிரமா சாப்பிடுப்பான்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. உடனே என்ன சொல்றாரு, yes, said the voice in my head, eat them and the evidence will be gone, be quick, eat them also. சீக்கிரமா சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த மைண்ட் வாய்ஸ், நம்ம நரேட்டரோட மைண்ட் வாய்ஸ் அப்படி சொல்லுது. I thought for half a second, then I took an orange, I peeled it and put it in my mouth. Soon only the pips were left. சோ இந்த நரேட்டர் யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஹாஃப் செகண்ட் தான் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு என்ன பண்றாரு, உடனே தொளி மட்டும் தான் இருக்குது, ஃபுல்லா ஆரஞ்சஸ் அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. You have to swallow the pips too, said the voice in my head. You have to swallow the pips and the peels. You have to swallow all the evidence. So இப்போ என்ன ஆகுது, அவர் மைண்ட் வாய்ஸ் வந்து கேக்குது, அப்பா பழங்களை மட்டும் நீ சாப்பிட்டா பத்தாது, அதுக்குரிய தொழிலையும் சாப்பிட்டுரு, எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லவும் என்ன பண்றாரு, அப்படியே கேட்டுட்டு அந்த ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு தோலியும் சாப்பிடுறாரு. I swallowed the pips and put some of the peel in my mouth. Don't eat it, said the voice. There is not time. Swallow it. Be quick. Swallow it. So அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குதுன்னா, இப்ப போங்க போலீஸ்மேன் எப்ப வேணாலும் வரலாம், நீ பாட்டுக்கு மெதுவா சவச்சு சாப்பிட்டுட்டு இருக்காத, ஸ்வாலோ முழுங்கிடு முழுங்கிடு அப்படின்னு சொல்லி குயிக்கா முழுங்கிடுன்னு சொல்லி ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சோ என்ன பண்றாருன்னா, I took a small knife from my pocket and cut the oranges into large chunks. I swallowed the pieces of oranges one after another. So ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு அடுத்தடுத்து என்ன பண்றாரு, நம்ம நரேட்டர் வந்து ஆரஞ்சஸ முழுங்க ஆரம்பிச்சிடுறாரு. There were still 3 oranges on the table when I heard Pongo outside. I stopped. My stomach was nearly full. So அவர் வந்து 17 ஆரஞ்சஸ்ல 3 மட்டும் மீதி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சாப்பிடும் போது அவரோட வயிறு கம்முன்னு ஆயிடுச்சான். ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, போங்க மேன் வெளியில வர சத்தம் கேக்குது. Be quick, swallow them, said the voice in my head. I was lucky. Pongo and the other policemen had seen some carts at the dog gate. They went and talked to the drivers. This gave me a few more minutes. So கடைசியா 3 பழம் இருக்கும்போது என்ன ஆகுது, போங்கோ மேன் வராரு, ஆனா அதுக்குள்ள வேற ஒரு சில கார்ட்ஸ் வந்த உடனே அதை செக் பண்றதுக்காண்டி அவங்க போயிடுறாங்க. அந்த டைமை பயன்படுத்தி நம்ம நரேட்டர் வந்து என்ன பண்றாரு, படப்படன்ட்டு மீதி இருக்கிற 3 ஆரஞ்சஸையும் சாப்பிட்டுறாரு. I swallowed the first one and then the second one. Suddenly the door began to open. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the lost orange. Pongo and the other policeman walked in. So கடைசியா அந்த லாஸ்ட் பீஸ வாயில போட்டு முடிக்கிறாரு. போங்கோ போலீஸ்மேனும் அவரோட சேர்ந்து விட்னஸ்க்காக வந்த இன்னொரு போலீஸ்மேனும் உள்ள வந்துடுறாங்க. This is the thief, Pongo said. I caught him with his packets full of oranges. So போங்க போலீஸ்மேன் சொல்றாரு, இவன் தான்ப்பா அந்த தீஃப், இவர் தான் அந்த ஆரஞ்சஸ் ஃபுல்லா திருடுறாரு, இவரோட பாக்கெட் ஃபுல்லா ஆரஞ்சஸ் இருந்துச்சு, இவரை நான் புடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Then Pongo looked at the table and at first he could not figure out what had happened. Where are the oranges?
I can smell them, said the other policeman. So போங்கோ போலீஸ்மேன் நேரா வந்து டேபிள் பாக்குறாரு, ஆரஞ்சஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியல எங்கடா ஆரஞ்சஸ் போயிருக்கோம். ஸோ ஆரஞ்சஸ் எங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட கூட வந்த போலீஸ்மேன் சொல்றாரு, எனக்கு ஆரஞ்சஸோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றாரு. I said nothing. ஸோ நம்ம நரேட்டர் வந்து நல்ல பிள்ளையா ஆரஞ்சஸ் மட்டும் முழுங்கிட்டு என்ன பண்றாரு, அமைதியாவே இருந்திருக்காரு. Pongo looked everywhere for the oranges. He looked in my packets. He looked in my apron, but he did not find one orange. Finally, Pongo understood what had happened, but it was very difficult to believe. So, எல்லா நம்ம நரேட்டர் வந்து செக் பண்றாங்க. நரேட்டரோட பாக்கெட், அவரோட ஏப்ரன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சு கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ போங்கோ வந்து இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா நம்ம நரேட்டர் நல்ல பையன் எல்லாத்தையும் முழுங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொல்றாரு 17 ஆரஞ்சஸ், 17 ஆரஞ்சஸுமாவா அப்பா நீ சாப்பிட்டுட்ட? He said 17 big oranges. How did you eat them all? I said nothing. Pongo was not able to send me to prison. There was no evidence. So Pongo வந்து கேக்குறாரு, என்னப்பா 17 ஆரஞ்சஸையும் முடிச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நரேட்டர் வந்து அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு. ஸோ இப்ப போங்கோ போலீஸ்மேனால என்ன பண்ண முடியாது, நம்ம நரேட்டரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. Pongo became angry and shouted at me, but I did not say a word. In the end, he had let me go. So, கடைசி என்ன பண்றாரு, கத்துறாரு போங்கோ போலீஸ்மேன், என்னப்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. I told Clem Jones about 17 oranges. So, இப்ப நம்ம நரேட்டர் ரொம்ப வருத்தமா வந்து கிளெம் ஜோன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ கேர்ஃபுல்லா திருடுவாங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து அவருக்கு நடந்தது சொல்றாங்க. Pongo locked you in that cabin for half an hour, said Clem. He had no right to do that. ஸோ கிளெம் ஜோன்ஸ் சொல்றாரு, என்ன அந்த போங்கோ போலீஸ்மேன் ஒன்னு ஹாஃப் அன் ஹவர் அந்த கேபின்ல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரா, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. Perhaps Clem was right. I don't know. I did not have time to think about it. I had eaten 17 large oranges, peels, pips and all. So வந்து ஆமால ஒரு ஆரஞ்சுக்காண்டி நம்மள வந்து கேபின்ல ஹாஃப் அன் ஹவர் அடைச்சிட்டாரே, நம்ம அதை யோசிக்கவே இல்லையே, போங்கோ போலீஸ்மேன் வந்து நம்மள அடைச்சிட்டோன்னு நம்ம பயந்துட்டு அமைதியா இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்பதான் நரேட்டர் யோசிச்சு பாக்குறாரு. I felt very sick for a week and those oranges kept working away in my stomach. அப்புறம் நம்ம நரேட்டருக்கு என்ன ஆகுது, 17 ஆரஞ்சஸ அப்படியே முழுங்கினதுனால என்னாச்சான், அவர் ரொம்ப சிக்காயிட்டாராம். ஒரு வாரத்துக்கு சிக்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சஸ் அவரோட வயிறுக்குள்ள என்னாச்சு, நல்ல கடமுடான்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த ஸ்டோரியோட எண்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் கிளாசரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஃப்பான வேர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒன் வேர்டு, சென்டென்ஸ், ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஆத்தரை பத்தி பார்த்துடலாம். ஆத்தர் வந்து வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நார்டன், நோன் அஸ் பில் நார்டன். ஸோ அவங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா 1910 to 1992. was an Irish born British playwright and author. ஸோ அவங்க வந்து வீவரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோல் பேக்கரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் லாரி டிரைவராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங், அவர் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 ஒர்க் பண்ணியிருக்காரு, வீவர், கோல் பேக்கர், லாரி டிரைவர். ஹிஸ் ப்ரிஃபர்ட் என்விரான்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி விச் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவரோட எழுத்துப்பூர்வமான நிறைய ஒர்க்ஸ்ல வந்து என்ன அதை பத்தி மெயினா பிரதிபலிச்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி மக்களை பத்தி அவர் வந்து எழுதி இருக்கிறாரு. He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. His 1977 children's novel My Paul Spadgett is an account of his childhood in 1920s Bolton. So இவ்வளவுதாங்க நம்ம ஆத்தரை பத்தி பாக்குறது. ஸோ ரெஸ்ட் அந்த ஸ்டோரி பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.